வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் சினிபூத்துல உங்களுக்காகவே சினிமா பத்தின பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். நம்ம த்ரிஷாவுடைய கேரக்டரை ரிவீல் பண்றோம் பாருங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல தல அஜித் அவர்களுடைய நடிப்புல குட் பேட் அக்லி ஆல்ரெடி இவங்களுடைய காம்பினேஷன்ல விடாமுயற்சி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ரசிகர்கள் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணல, கண்டிப்பா இது பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்க. ஏப்ரல் 10 இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த கேரக்டர் ரிவீல் பண்ணும்போது ரம்யா அப்படின்னு பேர் வச்சதும் எல்லாருக்கும் யாருங்க அந்த ரம்யா, நீ சொல்லி அவனுங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஒரே போராட்டமே பண்றாங்க ரசிகர்கள். காரணம் என்னன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய இயக்கத்தில் வந்த எல்லா திரைப்படங்கள்லயும் ஒரு கதாநாயகிக்கு ரம்யா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப இந்த ரம்யா யாரு, சென்டிமெண்ட்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகுன்றதுக்காக வச்சிருக்கீங்களா? ஏன்னா அவர் இந்த த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்ற படம் மூலியமா அறிமுகமானார் இல்லையா, அதுலயே ஆனந்தியோடைய பேர் ரம்யா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் படத்துல தமன்னாவுடைய பேர் ரம்யா தான் இருக்கும். இது இல்லாம அதுக்கப்புறம் வந்து நிறைய திரைப்படங்கள் அப்படியே வரிசையை எடுத்துட்டே வந்தோம்னா எல்லாத்துலயும் ரம்யா 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 அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. இதுக்கு என்னங்க காரணம்? இந்த பகீராலையுமே அமீரா தசருடைய பேர் ரம்யா தான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ரம்யானே பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் தான் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் என்ன எதுனே சொல்லலை. விழுவாங்களா நம்ம ரசிகர்கள்? ரம்யான்ற பேர் அங்க முக்கியம், படத்துல என்ன பண்றோம் தாங்க முக்கியன்ற மாதிரி தான் இப்போ அவருடைய மைண்ட் செட் இருக்கும் போல. ஆனா இந்த குட் பேட் அக்லிக்கு இப்போ ரசிகர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொன்னா அது வேற லெவலுக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு பெரிய படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். அதனால டெஃபினட்டா இந்த படமும் அவருக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. கார்த்திகோடைய மகனான கௌதம் கார்த்திக் அவர்கள் இப்போ எப்படியாவது பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்றதுக்காக, ஒரு லீடிங் ஹீரோ ஆகணும் அப்படின்றதுக்காக போராடிக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வரிசையா அவர் நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்தாச்சு. சிம்புவோட இணைஞ்சு அவர் 10 தலை அப்படின்ற படம்லாம் கடைசியாக பண்ணியிருப்பாரு. ஒரு வண்டர்ஃபுல்லான ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததான் டெஃபினட்டா அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஆர்யாவுடைய நடிப்பில் உருவாகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இதில் கௌதம் கார்த்திக்கும் ஒரு லீட் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்துடைய போஸ்டரில் ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னா, வெறும் கௌதம் கார்த்திக்னு இல்லாமல் கௌதம் ராம் கார்த்திக் அப்படின்னு பேரை போட்டிருந்தாங்க. என்னப்பா இவங்க மாற்றி போட்டிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை பேரையே மாற்றியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பேர் மாற்றினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு படம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். பேர் மாற்றி ஒரு ரிலீஸ் ஆகிற படம். ஏன்னா ஆல்ரெடி இப்போ ஜெயந்தா வேறுகளுமே பேரை மாற்றினேன் அப்படின்னு சொல்லி மாற்றினாரு. இதில் எல்லாருக்குமே என்னப்பா எதுக்கு இந்த வயசில் பேரை மாற்றுறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை மாற்றணும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரியே இப்போ இதை ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் நிஜமாவே இந்த படத்தில் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் நம்புறாரு கௌதம் கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை கௌதம் ராம் கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. மனு ஆனந்தோடைய இயக்கத்தில் கௌதம் ராம் கார்த்திக், ஆர்யா, மஞ்சு வாரியர் இப்படின்னு சரத்குமார் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம். ஆல்ரெடி இவருடைய இயக்கத்தில் நம்ம எஃப்ஐஆர் அப்படின்ற படம் பார்த்துருப்போம் விஷ்ணு விஷாலுடைய நடிப்பில். ஸோ அதற்கு அடுத்தபடியாக தான் இந்த மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டர் எக்ஸ் படத்துடைய அஃபிஷியலாக அடுத்தடுத்த அப்டேட்டும் நமக்கு வர காத்திருக்கு. ஆனால் இப்போ இந்த அப்டேட் வந்து கௌதம் ராம் கார்த்திக்குடைய ரசிகர்கள் எல்லாத்தையும் செம்ம ஷாக் ஆயிருச்சு. லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் அடுத்தபடியாக எல்லாருமே காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த கூலி அப்படின்ற படம். தலைவர் ரஜினிகாந்த் உள்ள இருக்காரு அப்படின்றதே போதுமானது. ஸோ சூப்பர் ஸ்டாரோடைய நடிப்பில் இந்த கூலி படம் அப்படின்றது உருவாகிட்டு இருக்கு. இதில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நாகார்ஜுனா நடிக்கிறாங்க, அமீர் கான் நடிக்கிறாங்க, உபேந்திரன் நடிக்கிறாங்க, இப்படின்னு எக்கச்சக்கமான நடிகர்கள் உள்ள இருக்காங்க. அதனால அதுவே போதுமானதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்து இந்த படத்துடைய அப்டேட் என்ன வந்துச்சுன்னா, சென்னை, விசாகப்பட்டினம், தாய்லாந்து அப்படின்னு சொல்லி மாறி மாறி இந்த படத்துடைய ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இது வந்து இந்த கோல்டு கடத்தல் இருக்கு இல்லையா, தங்க கடத்தலை மையமாக எடுக்கிற ஒரு படம். ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்ஸ்டர் படம் தான். அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரகடா இந்த படத்தை எடுத்தே ஆகணும், ஆனால் மாசாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் விசாகப்பட்டினத்துடைய ஹார்பரில் படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போவுமே ஓரளவுக்கு ஷூட்டிங்லாம் அங்கே பெண்டிங் இருக்கு. அதை முடிச்சுட்டு எண்ணூரில் இருக்கக்கூடிய ஹார்பர்லையும் ஷூட்டிங்ஸ் எல்லாம் பேலன்ஸ் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டுடியோக்குள்ள கொஞ்சம் ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு. அதை முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, டோட்டல் படத்தோட ஷூட்டும் கம்ப்ளீட்டு wrap up ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால பயங்கர வேகமாக இருக்காங்க. இது இல்லாமல் ஆல்ரெடி அவங்க எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சைமல்டேனியஸாக எடிட் பண்ணிட்டே வரதுனால படத்துக்குலாம் பெரிய அளவில் ரிலீஸ்க்கு டைம் ஆகாது. அதனால 2 மாதம் டைம் எடுத்துப்பாங்க. சீக்கிரமாகவே இந்த படம் பார்க்கறதுக்கு நம்ம தயாராகிடணும். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் முடிச்சவன்ற கட்டாயத்தில் இவங்களும் இருக்காங்க. ஏப்ரல் மாதம் நெல்சனுடைய இயக்கத்தில் நம்ம ஜெயிலர் 2 அப்படின்ற படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே தேவைப்படுவாங்க. அந்த வேலைகள் அங்கே பார்க்கணும் இல்லையா, முன்னாடியே அதை சீக்கிரம் முடிச்சானுன்றதுனால தான் இந்த அவ்வளோ வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படியே அவர் போனாலும் இங்கே இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டுமே தான் போய்கிட்டு இருக்கும். ரிலீஸ்க்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஓரளவுக்கு எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சிபி சக்கரவர்த்தி, சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேருடைய காம்பினேஷனில் டான் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி படம் என்னப்பா போதுமா இந்த வசூல் அப்படின்ற லெவலுக்கு வசூல் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படி இருக்கும் போது டான் படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனுடைய ரேஞ்சே வேற. அமரன்லாம் பண்ணிட்டு அடுத்தது வந்து உள்ள இறங்கி சுதா கோங்கராவோட சேர்ந்துலாம் பராசக்தி படம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த சிபி சக்கரவர்த்தி என்னதான் பண்றாரு அப்படின்னு பார்த்தா
மறுபடியும் சிவகார்த்திகேயனுக்காகவே ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாரு. ஆல்மோஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் 24வது படத்தை அவர் இயக்கிறதா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போய் இப்போ பண்ண முடியாதுப்பா, டேட் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு இடையில நானியோடைய படம் ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு, அதனால் அந்த பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நானியோட டேட் கிடச்சதுனால அதுக்காக அந்த வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சிபி சக்கரவர்த்தி. ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம் தான், மைத்ரி மூவி மேக்கர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் தான் அதை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ இந்த சிபி சக்கரவர்த்தியுடைய வேலைகள் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படிலாம் இந்த படத்தை மெருகேற்றலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் இந்த நானி படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் சிவகார்த்திகேயன் கூடிய ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் சீக்கிரமாகவே அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். அண்ட் நானியோடைய இணைஞ்சு படம் பண்ணுறது அஃபிஷியல் அப்டேட்டாகவே கூடிய விரைவில் நமக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க. 2010 கார்த்தி, ரீமாசன், ஆண்ட்ரியாவுடைய நடிப்பில் நம்ம செல்வராகவனுடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் 1000ல் ஒருவன். தமிழில் யுகனிக்கு ஒக்கடு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. 1000ல் ஒருவன் படத்தை பற்றி நம்ம சொல்லவா வேணும்? அதில் பார்த்திபன் அவருடைய நடிப்பெல்லாம் பார்த்து மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நடிப்பு இப்போ போட்டாலும் அந்த படம் ஒரு மிகப்பெரிய எப்பிக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் அந்த இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஆசையோடு வருவாங்க இல்லையா, அவங்களாம் இந்த படம் பார்க்காம வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சினிமா துறையில் இந்த படம் ஒரு முத்திரையை பதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் இந்த படம் செம்ம ஹிட்டு. ஆனால் அப்படியே விட்டுற முடியுமா? இந்த படத்தை பற்றி யாராவது மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் இந்த படத்தை நாங்கள் ரீரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யுகனிக்கு ஒக்கடு திரைப்படத்தை 1000ல் ஒருவன் திரைப்படத்துடைய தெலுங்கு பதிப்பான யுகனிக்கு ஒக்கடு அப்படின்ற இந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதா இப்போ ஒரு ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. ஏன் தமிழில் பண்ணால் அங்கே மட்டும் பண்ணுறீங்க? தமிழ்லாம் போதும்ப்பா, தெலுங்கு தான் இந்த ஆடியன்ஸ் அதிகம், அதனால் தெலுங்கில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் உலகம் முழுக்க தெலுங்கில் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ மார்ச் 10 ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இது இல்லாமல் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் மறுபடியும் கார்த்தி அவர்களுக்கு என்னதான் வந்து அவர் கங்குவா அப்படின்ற படத்தெல்லாம் கேமியோ பண்ணியிருந்தாலும் இந்த படம் ரீரிலீஸ்க்கு அப்புறம் பாருங்கள் மறுபடியும் உங்க லைஃப் ஏறும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. திரும்பவும் கை கொடுக்குதான்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.